ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் ஊர் குத்தாலத்தில் கடை முழுக்கு, அதுக்கு தான் கிளம்பி வந்தோம். நான் போய் வண்டியில் உடனே போய் ஏறின்ட்டு வாங்கிட்டு வந்தான். நான் என் பையனும் போயிருந்தோம். பனி டைமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4:30 மணிக்கா கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு இறக்கி விட்ட வேகத்துக்கு ஒரு கடையாக இழுத்துட்டு போகிறான். இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி கையாலேயே காமிக்கிறான். அவன் நிற்க கூட மாட்டாங்க, இழுத்துட்டே போயிட்டு இருந்தான். அது மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சரி வேணாம் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்னில் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். அழைச்சிட்டு வந்து அங்கே கொஞ்சம் விளையாடுற இதெல்லாம் இருந்துச்சு, அதை கழிச்சிட்டு போயிட்டு ஒரு 3-4 விஷயம் குழந்தைங்க அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு அதில் மட்டும் அழைச்சிட்டு போய்விட்டேன். நல்லா சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணான். ஒரு நிமிஷம் நிற்கலான்னா ஓடித்தான் இருந்தான். இது மாதிரி லீடர்லாம் ஏறுறது கூட தெரியாது அவனுக்கு. அங்கே போனோடனே கதைன்னு ஏறுறான், எல்லாமே செஞ்சான். நம்ம பிள்ளையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இல்லை மேலே 2 குழந்தைங்க நல்லா சுட்டியா அவனுங்க விளையாடுவோம். அவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இவன் ஏஞ்சி கூட நிக்க முடியல. அவனுங்க 2 பேரும் நல்லா கொதிக்கிறானுங்க. இவனும் ஏஞ்சி நின்று கொதிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு தெரியல. இங்கேதான் உட்காந்தே இருந்தான். அவனுங்க 2 பேரும் கொதிக்கிறத பார்த்து நல்லா சிரிச்சு விளாண்டுக்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்புறம் கூப்பிட்டுட்டேன். போதும் அப்படின்னு கால் கீரும் இடையில விட்டானா கால் கசிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா கேர்ஃபுல்லா நின்றுட்டான். அதில் அந்த 2 பசங்களும் தம்பி இருக்கான்னு பார்த்து அங்க தள்ளி போய் தான் கொதிக்கிறானுங்க. இருந்துமே அவன் கிட்டக்க போயிடுறானுங்க. அவங்க 2 பேரும் கொதிக்கிறத பார்த்தா ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் கொதிக்கிறத பார்த்து தான் சிரிச்சிட்டு இருந்தான். இதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் தான் உள்ள அலோவ் பண்ணாங்க இதுக்கு, இந்த ஜம்ப் பண்ற இதுக்கு. அப்புறம் அங்கேருந்து பக்கத்துலயே அந்த கார் மாதிரி ஓட்டுவாங்கல்ல, சுற்றி விடுவாங்கல்ல, அது கழிச்சிட்டு மேனுவலாக சுற்றுறது இது கழிச்சிட்டு வந்தேன். இதுக்கும் 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அவனுக்கு தெரிய கூட தெரியாது. அந்த காரில் உட்காந்து வச்சு ஸ்டைரிங் போட்டு ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபுல்லாக வீட்லேயும் டாய்ஸ் ஃபுல்லாக வெறும் காரு இதெல்லாம் வச்சு விளாடுவான். காரு, ட்ரக்கு, ஜேசிபி அது மாதிரி தான் வச்சு விளாடுவான். கொண்டு போய் விட்டோன்னே சுற்றிக்கிட்டே இருக்கான் கையை வச்சு ரொம்ப நேரம் வரைக்கும். அவ்வளோ வேகமாக கார் போகலன்ட்டு பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் இந்த பவுன்ஸ் பண்ணுவாங்கல்ல, மேலே ஏறி போயிட்டு ஸ்லைடிங், அதில் கொண்டு போய்கிட்டா அவனுக்கு ஏற தெரியல. ரொம்ப நேரமாக ஏற ட்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் கீழே வச்சிருந்தான். ஒரு பாப்பா ஒரு பொண்ணு ஏறினா, அவன் பின்னாடியே அப்படி மெதுவாக தம்பி கூட்டிகிட்டு போன அந்த பொண்ணுகிட்ட சொன்னோன்னே அழகா அவனும் வா தம்பின்னே மேலே அழைச்சிட்டு போயிட்டான். மேலே அழைச்சிட்டு போயிட்டு கீழே ஸ்லைடில் வராம மேலேயே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கீழே நின்றுட்டு இருந்த அண்ணன் மேலே போயிட்டு அங்கேருந்து ஸ்லைடரில் விட்டாங்க. அதுக்கப்புறம் விளாண்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அவர் மேலே இவன் ஏறி மேலே போனாலே அவர் அங்கேயே நின்றுட்டாரு. இவன் மேலே போகும்போது தூக்கி அந்த ஸ்லைடரில் விடுவாங்க. உடனே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3rd டைம் 4th டைம்லாம் இவனாவே மேலே போயிட்டு பக்கத்தில் இந்த ஸ்லைடரில் வரணுன்ட்டு இதுலேயே வர ஆரம்பிச்சுட்டான். இந்த 3 விஷயம்தான் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுங்க. இன்னும் 2 இது இருந்துச்சு, நான் அழைச்சிட்டு போல. அப்புறம் இந்த கார் சுற்றி விடுறதுலேயே ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தான்ட்டு திரும்ப அதில் இன்னொரு ரவுண்ட் அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவனுக்கு காரு திங்ஸு எல்லாமே நான் போய் வாங்கிக்கிட்டேன். அந்த திங்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். என்னென்ன திங்ஸ் வாங்கினோம், எவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு என்ன. இந்த ஊர்லேயே நல்லா ஃபேமஸாக நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த ஃபங்க்ஷன் தான். இதில் தான் அவ்வளோ எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க, சுற்றி உள்ள எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க. தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.